ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, இந்த அம்மாவினை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய். ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று உன் மனம் மகிழும்படியான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தி ஒன்று வரப்போகின்றது. இந்த தாயானவள் நாட்டம் அங்கே ஆரம்பித்து விட்டது. என் தங்க குழந்தையே, இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கின்றேன். அதற்காக என் பிள்ளையே, நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்று நான் சொல்லவில்லை. என் தங்க குழந்தையே, எதிரிக்கும் கூட என் பிள்ளை நீ நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம். ஆனால் இந்த தாயானவளிடமிருந்து எந்த தவறானவர்களும் தப்பிக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. அவர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்துவிட்ட பிறகும் கூட ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது. என் தங்க குழந்தையே, அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் அதிலிருந்து விடுபட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கின்றதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது. இந்த தாயானவளினுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப்போகின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த சமயபுரத்து மாரியம்மன் சொல்வது அவர்களுக்கு புரியவில்லை போல. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்க போகின்றது? என் பிள்ளையே, அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள். அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட 2 மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். செய்த பாவத்திற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகின்றது என்று இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அம்மா, யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே, அவர்களை திருத்தி நல்ல வழியில் நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலைமையில் இல்லை. என் பிள்ளை, நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டப்பட்ட பொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு ஒரு துளியளவும் இரக்கம் வரவில்லை. நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடன் இருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதனால்தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை. என் தங்க குழந்தையே, நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுது, எல்லா சோதனைகளையும் கடந்து வரும் பொழுது நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன். உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும். இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது. அவர்களால் உனக்கு எந்த ஒரு வேதனையும் வந்துவிடக்கூடாது. உனக்கு அவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாயானவள் அவர்களை தண்டித்து விடுவேன் என்ற பயம்தான் அவர்களுக்கு வர வேண்டும்.
இவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நீ எண்ணிவிடாதே என் பிள்ளையே. துரோகத்தை மனதில் வைத்து கொண்டு எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் துரோகம் செய்ய முடிகின்றது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது. எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள். யார் வாழ்க்கையிலையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும். அதனால் நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமோ என்ற எண்ணம் இவர்களுக்கு ஒரு நாளும் இல்லை, ஒரு துளியும் இல்லை. இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமோ என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு, இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை கண்காணாத இடத்திற்கு நான் அனுப்பிவிடுவேன். என் செல்ல குழந்தையே, இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது பிரபஞ்ச விதி. தர்மத்தை மீறி தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவிகளுக்கு நிச்சயமாக எல்லா விதமான சோதனைகளையும் இந்த தாயானவள் நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனைகள் வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன என் தங்க குழந்தையே? இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும் என் தங்க குழந்தையே. மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு மன்னிப்பும் இந்த தாயானவளிடத்திலிருந்து கிடையாது. உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா என் தங்க குழந்தையே? துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள். எத்தனை மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா? தான் நினைத்ததையெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள் என் தங்க குழந்தையே. இந்த நேரத்தில் இந்த தாயானவளிடத்தின் கோபம், என் கோபம் உச்சத்தை தொட்டது. அவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள், உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி நான் ஒரு வாக்கு கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இதுவோ எதுவுமே செய்ய வேண்டாம், கடவுள் எதுவுமே விட்டுவிட மாட்டார்கள், தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது, அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை அவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது, அது வெறும் கல்லென்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள். இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வருவார்கள், நிச்சயமாக வருவார்கள். அத்தகைய நிலையை நான் இப்பொழுது அவர்களுக்கு உருவாக்கிவிட்டேன். தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து தெரிந்து கொள்வார்கள். அதை வைத்து நீயும் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே. கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது. அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவனுக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக பதிந்திருக்கும். இது போன்ற சூழ்நிலைகள் என்று நின்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா என்னுடைய தீபத்தினை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? அதிலும் என்னுடைய தேங்காய் தீபத்தினை நீ பார்த்திருக்கின்றாய் என் குழந்தையே. இதனை தொட்டு நீ உள்ளே வந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை இன்று சொல்லப் போகின்றேன். இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமான என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது.
என் அன்பு குழந்தையே, நான் சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம். ஆனால் இதுதான் உண்மை. என் செல்ல பிள்ளையே, இந்த தாயானவள் சொல்வதை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும். என் தங்க குழந்தையே, அந்த இரத்த உறவு யார் என்று உன்னிடத்திலே அடையாளத்தை சொல்லிவிடுகின்றேன். நீ நிச்சயமாக அது யாரென்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதுமே கள்ள கவனம் தெரியாமல் யாரிடத்திலும் எதை சொல்ல வேண்டும், யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்ற சூதுவாது தெரியாமல் எப்பொழுதுமே வெளிப்படையாக எல்லாவற்றையுமே பேசக்கூடிய தன்மையானவராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால் என்னவோ சிலருக்கு அவர்களை பிடிக்கும், சிலருக்கெல்லாம் அவர்களை எப்பொழுதுமே பிடிக்காது. இப்பொழுது இவர்கள் பேசுவது சரி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் சில நாட்களுக்கு பிறகு இவர்களின் கருத்துக்களில் முரண்பாடு ஏற்பட்டு இவர்களை மோசம் என்றும் சொல்லிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என் தங்க குழந்தையே, இவர்களினுடைய இந்த பேச்சின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும். ஆனால் போக போக அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்க குழந்தையே, எப்பொழுதும் யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதனை நீ உறுதியாக சொல்லிவிட்டுதான் நினைத்துவிட்டுதான் பேச வேண்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்தில்தான் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதுமே பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் பழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, இதற்கான காரணத்தை நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய். என் தங்க பிள்ளையே, நான் சொல்கின்ற இரத்த உறவானது அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த ஒரு உறவுதான் காரணம் என்பதை இன்னமும் அவர்கள் உணரவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். இவர்களினுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள். நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இவர்கள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய். ஆனாலுமே அவர்கள் உன்னை விட அந்த உறவுக்கு தான் மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வரை பழகி கொண்டிருக்கிறார்கள். என் தங்க பிள்ளையே, ஒருவரினுடைய இல்லத்தில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதனை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா? அது மட்டும் அல்லாமல் உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்கலாமே தவிர இது போன்று தீய எண்ணங்கள் கொண்டவர்களினிடத்தில் நீ இதையெல்லாம் பேசக்கூடாது அல்லவா? என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? உன்னுடைய பிரச்சனை என்று நீ ஏதேனும் சொன்னால் உன்னிடத்தில் மனம் வருந்தி கேட்பது போல பேசுவார்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலோ இதையெல்லாம் ஏளனமாக பேசி பேசி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அங்கே வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களினிடத்தில் நாம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று நீ அவர்களினிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறாய். ஆனாலும் இவர்கள் எல்லாம் திருந்துவதாக இல்லை. என் தங்க பிள்ளையே, இவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடித்ததற்கான காரணமும் ஒன்றுள்ளது.
அது என்ன தெரியுமா? அவர்களுக்கான பொழுதுபோக்கே உன்னுடைய இரத்த உறவுதான். இவர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு பொழுதை போக்குகிற எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகிறது. அதை மற்றவர்களோடு சொல்லி பேசி அங்கே சிரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தின் நிலையை வெளியில் சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதனை நீயாக உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, எப்போதுமே மற்றவர்களின் வேதனைகளுக்கு நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களினுடைய வேதனைகளுக்கும் கஷ்டத்திற்கும் நாம் சந்தோஷப்படுவதும் கொண்டாட்டத்தில் குதூகலிப்பதும் தவறான விஷயம் அல்லவா? என் செல்ல பிள்ளையே, இப்பொழுதாவது இந்த அம்மா சொன்ன அந்த தீய சக்தி யாரென்று நீ தெரிந்து கொண்டாயா? அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி. உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஆட்டி படைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து அவர்கள் மனதையும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே அல்லது உன்னுடைய அந்த இரத்த உறவையும் திருப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் அங்கே நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனம் உடைந்து போய்தான் இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, இவர்களிடத்தில் சென்று நீ கேட்டுவிடலாமா? எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்று சொல்லிவிடலாமா? ஓங்கி அறைந்து விடலாமா என்று கூட உனக்குள்ளே தோன்றுகிறது. இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ நாள்தோறும் ஆதங்கத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் பொழுது சில நேரங்களில் உனக்கே வேதனையாகத்தான் இருக்கிறது. இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமா? தன்னோடு பழகுகிறவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்களே என்று மனவேதனை அடைகின்றாய். அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது வரை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, சரி, பரவாயில்லை என்று இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா? நம்முடைய குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விடுகிறார்களே, மற்றவர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுகிறார்களே என்ற கோபமும், அதே கோபத்தினால் நீ அவர்களுக்கு எதையாவது காயத்தினை ஏற்படுத்தி அவர்களுக்கு விடுவாயோ என்ற பயமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ என்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றியெல்லாம் வேண்டுதலாக சொல்லும் பொழுது உன் அம்மா உன்னிடத்தில் சொன்ன விஷயங்கள் உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா? இது போன்ற மனிதர்களினுடைய வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது. ஒரு நாள் நிச்சயமாக கலைந்தேதான் தீரும். அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் ஊட்டுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இவர்களின் முதலாவது வேலையாக வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு பொழுதுமே செய்ய முடியாது. என் தங்க குழந்தையே, இன்று இல்லை என்றாலும் இன்னொரு நாள் இவர்கள் நிச்சயமாக மாட்டிக்கொள்ளதான் போகிறார்கள். தன்னுடைய பேச்சினாலேயே இவர்கள் மற்றவர்களினிடத்தில் கெட்ட பெயரை வாங்கத்தான் போகிறார்கள். எல்லோரும் நீண்ட நாட்களுக்கு நல்லவர்கள் போல நடிக்க முடியாது என்பதைத்தான் உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கிறேன்.